புதிய தமிழ்நாடு, ஆந்திராவின் சில பகுதிகள், மைசூர் ராஜ்யத்தின் சில பகுதிகள், இலங்கை உள்ளிட்ட பகுதிகளை ராஜேந்திர சோழனுக்கு விட்டுச் சென்றான். சோழர் வரலாற்றில் முதலில் மகத்தான மன்னனாக அறியப்பட்ட ராஜராஜ சோழனின் சாதனைகளுக்கு பின்னணியாக இருந்தவன் ராஜேந்திர சோழன்தான். பஞ்சவன் மாராயன் என்ற பெயருடன் ராஜராஜ சோழனின் மாதண்ட நாயகனாக இருந்து படையெடுப்புகளை நடத்தி எதிரிகளை கட்டுக்குள் வைத்திருந்தான். இன்றைய குடகு பகுதிகளில் தங்கியிருந்து சாளுக்கிய நாடு, கேரள நாடுகளை அடக்கினான். அதனால்தான் ராஜராஜ சோழன் அமைதியாக தஞ்சையில் ஆட்சி செய்ய முடிந்தது. ராஜேந்திரனின் சாதனைகள் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே துவங்குகின்றன. ராஜேந்திர சோழன் மன்னனாக முடிசூடிய பிறகு தன் முன்னோர்களின் தலைநகரான தஞ்சாவூரில் இருந்தபடி 10 ஆண்டுகள்தான், அதாவது 1014 முதல் 1024 வரைதான் ஆட்சி செய்தான். தன்னுடைய மகத்தான சாதனைகள் அனைத்தையும் இந்த 10 ஆண்டுகளிலேயே செய்து முடித்தான் அவன்.